அப்பா, அம்மா, தம்பி அப்படின்னு ஒரு அழகான ஃபேமிலி கூட ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம கதையோட ஹீரோயின். அழகான ஃபேமிலியில எதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் சோகமான ஒரு வாழ்க்கைனா, அவ அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளுமே அவள பொறுத்தவரைக்கும் ஒரே நாள் தான். ஓகே, ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணல. நம்ம ஹீரோயின் ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிறா. அவ தொடர்ந்து ஒரே ஒரு நாள திருப்பி திருப்பி வாழ்ந்துகிட்டே இருக்கிறா. ஆனா இந்த விஷயங்கிறது அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியல. அவங்க எல்லாரும் நார்மலா தான் இருக்கிறாங்க. சரி, அந்த வீட்ல இருக்கிறங்காட்டி தான் இப்படி பிரச்சனையா, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிரலாமான்னு பார்த்தாலுமே அதுக்குமே அங்க சூழ்நிலைங்கிறது கை கொடுக்கல. இப்படி ஒரே நாள் அந்த ஒரே இடத்துல அந்த வீட்டுக்குள்ளேயே திருப்பி திருப்பி லூப் ஆகிக்கிட்டே இருக்க, இது ஏன் நடக்குதுங்கிறதுக்கான காரணத்தையும் அதே வீட்டுல நம்ம ஹீரோயின் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி தேடி போற நம்ம ஹீரோயினுக்கு காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகள் என்ன அப்படிங்கறதான் இந்த படத்துல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில், ஹே லீசா, சீக்கிரம் எழுந்துரு, நானும் எட்கரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வாக்கி டாக்கில இருந்து ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டுதான் நம்ம கதையோட ஹீரோயின் காலையில எழுந்திருக்கவே செய்யறா. ஆனா பயங்கர பதட்டத்தோட அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடியோட ஸ்கிரீனை விலக்கி பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில அவ்வளோ பனிங்கிறது இருக்கும். அவ்வளோ பனிமூட்டத்துல வெறும் அவங்களோட ஒரே ஒரு சிங்கிள் வீடு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரன் ஏதோ வீடியோ கேம் விளாண்டுகிட்டு இருப்பானா. மகனே, உன்னோட வாக்கி டாக்கி திருப்பி என்னோட ரூமுக்கு வந்துச்சுன்னு வையன், அச்சு உடச்சிருவோம் பாருன்னு சொன்னா. ஏய், நானும் அவன் ரூமுக்கு வரவே இல்லப்பா, அந்த வாக்கி டாக்கியை கொண்டு வந்து வச்சதுங்கிறது அது எட்கரா தான் இருக்குன்னு சொன்னா. டாய், எட்கருங்கிறது உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட், இதோட 1000 தடவைக்கு மேல உனக்கு சொல்லிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவங்களோட அம்மா வந்துட்டு, சரி சரி நின்று சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, வா பேஸ்மெண்ட்ல போய் முதல்ல நீ துணி துவச்சு போடுற வழியே பாரு, அப்புறம் நீ உன்னோட கண்ணாடி எங்கடான்னு அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டதுக்கு, அது எங்கேயாவது வச்சிருந்திருப்பேன்னு சொல்லுவானா. எங்கேயாவது வச்சிருந்திருப்பியா, முதல்ல அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போடுற வழியா பாரு, அப்புறம் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல துணி எல்லாத்தையும் துவைக்கிற வழியா பாரு, அப்புறம் நாளைக்கு எதுவும் உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேங்கிற மாதிரியே சொல்லியிருந்தியே, அதுக்கு இது போற ஐடியா இருக்கான்னு கேட்டா, அதை நீங்க நாளைக்கு கேளுங்கிற மாதிரி சொல்லுவாளா. சரி, மசம் நின்றுகிட்டு இல்லாம போய் உன்னோட வேலையா பாரு, உன்னோட அப்பா வேற அந்த காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அது வேற ரெடி ஆகுமான்னு தெரியலேன்னு சொன்னா. அதெல்லாம் கண்டிப்பா ரெடி ஆகாதுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே பதில் பேசிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வந்தவளுமே ஒரு வாக்மேனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டவளுமே வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் போட்டிருந்திருப்பா. அதெல்லாம் போட்டு விட்டுட்டு நேராக வீட்டை விட்டு வெளியில போகிற மாதிரி அப்படியே மெயின் டோர் எல்லாம் நீக்கி பாக்குறா. பயங்கரமான பனிமூட்டங்கிறது இருக்கு. அப்ப பின்னாடி வந்து அவங்க அப்பா கதவை சாத்திட்டு, என்ன பாப்பா வெளியில போகணுங்கிற மாதிரி தோணுதா? ஓகே, வெளியில பயங்கரமான பனிமூட்டம் இருக்குது, அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ட்ரீமியா தான் இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லல. இருந்தாலும் இப்படி கண்ணே தெரியாத அளவுக்கு பனி இருக்கும்போது நம்ம வெளியில போகிறதுங்கிறது கரெக்டா இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வெளியில வராம தான் இருக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, மொபைல் போன்ஸ் எதுவும் வேலை செய்யல. சரி, நீ போய் உன்னோட மியூசிக்கை ப்ராக்டிஸ் பண்ற வழியை பாருன்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பேனை பார்த்துட்டே இருப்பாளா. ஏன் போல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, ஆஹா பிரச்சனைலாம் எதுவும் இல்லையே, அப்படியே ஏதாவது இருந்து அதை நம்ம கிட்ட சொல்லி நீங்க அதை நம்பிட்டாலும்னு சொன்னவளும் அப்புறம் நேராக அவளோட ரூமுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சிருந்திருப்பா. அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வாயில வச்சு ஊத ஆரம்பிக்க, ஏய் லீசா கீழே வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு இருந்திருப்பாங்களா. என்னடான்னு போய் பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்கார வச்சுட்டு ஒரு மாதிரி லீசாவை டெரரா முறைச்சிக்கிட்டே கொண்டு வந்திருக்காங்க. என்ன நீ ஒரு மாதிரி காலையிலேருந்து வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற, லாண்ட்ரியில நீ போட்டிருந்த துணி, அது ஒரு துணி காணாம போயிருந்திருக்காமா, அது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த துணியெல்லாம் ஒன்றும் எடுக்கல, ஓகேவா, அது காணாம போறதுக்கு நான் காரணம் இல்லை, ஆனா துணி தினமும் தான் காணாம போயிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இல்ல எங்களுக்கு புரியல அப்படின்னு அவங்க மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த துணியை காணோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியுதா? இது மட்டும் இல்ல, நீங்க தினமும் என்கிட்ட பேசுறது இது எல்லாமே ஒரே நாள் தான், எதுவுமே புதுசா இல்ல, எல்லாமே ஒண்ணுதான், ஒரே வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம இந்த வீட்டுக்குள்ள மாட்டிருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேச ஆரம்பிக்க, அவளோட அப்பா அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, அதனால ஏன் புள்ள என்ன பேசுற அப்படின்னு தான் அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி நீ எதையாவது பார்த்து பயந்துட்டியா, இல்ல ரொம்ப ஆன்சியஸா கீது இருக்கிறையா, ஆர்எல்ஸ் ஏதாவது லவ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்திருக்க அடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செமையா காண்டாகிறாளா. அப்புறம் டக்குன்னு அவங்க அப்பா தான், சரி இதை பத்தி ஃபர்தராலாம் பேசிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ போய் உன்னோட வேலையை பாரு, அப்புறம் உன் தம்பியை நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் கூட்டிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நாளைக்கு ஸ்கூலுக்கும் போக போறது கிடையாது, நீங்க அந்த காரையும் ரெடி பண்ண போக போறது கிடையாது, நம்ம யாருமே இந்த வீட்டை விட்டு போக போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா காலையில எழுந்திருப்போம், தம்பி கேம் ஆடிக்கிட்டு இருப்பான், அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன துணியை துவைக்க சொல்லுவாங்க, நீங்க காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் துணியை காணோன்னு என்னை கூப்பிட்டு விசாரிப்பீங்க, நான் இப்படி உங்ககிட்ட சண்டை போட்டு இருந்திருப்பேன், அப்புறம் மத்தியான சோறை சாப்பிடுவோம், ஈவினிங்க்கு மேல சும்மா டைஸை வச்சு கேம் ஆடுவோம், அதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் டிவியில எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு ஷோ பார்ப்போம்.
அப்புறம் எல்லாரும் தூங்க போயிருவோம். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி, திருப்பி, திருப்பி ரிப்பீட் ஆயிட்டு இருக்குதுன்னு அவ சொல்லும்போது, அந்த குட்டி பையன் அத கேட்டிருந்திருப்பானா, "என்ன என்ன பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு அவன் ஒரு மாரி அழுக ஆரம்பிக்க, அவைங்க பேரண்ட்ஸ் தான் போய் அவன தூக்கி வச்சு சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாம, "இல்ல, இல்ல உன்னோட அக்கா சும்மா ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருக்கிறா. நீ அத நினைச்சு கவலைப்படாதடா தங்கம்" அப்படின்னு அந்த குட்டி பையன சமாதானப்படுத்துறாங்களா. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் சொன்னத ஒரு மாரி வித்தியாசமா பார்த்திருந்தாலும், அடுத்தடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சொன்னது தான் நடக்க ஆரம்பிக்குது. மத்தியானம் சாப்பிடுறாங்க, ஈவினிங் கேம் ஆடுறாங்க, நைட்டு சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிவி ஷோ பார்க்குறாங்க, தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் அந்த சின்ன பையன், "ஹே லீசா எழுந்திரி, நானும் எட்கரும் ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருந்துருக்கோம்" அப்படிங்கிற அதே அந்த சின்ன பையனோட வாய்ஸ் ஓவரோட நம்ம ஹீரோயின் திருப்பியுமே கண் விழிக்கிறா. வெளியில பயங்கர பனிமூட்டமா இருக்குது. கீழே இறங்கி வரும்போது அவங்க அம்மா போய் வாஷிங் மிஷினில் துணியை போட சொல்லியிருந்திருப்பாங்க. அதே தான் ரொட்டீன். அவளும் வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ திடீர்னு வழக்கத்துக்கு மாறா ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்லாம் கேட்கக்கூடாதேன்னு அவளுமே அந்த சத்தம் எங்கேருந்து வருதுங்கிற மாதிரி பார்க்கும்போது, அப்போ அந்த வாஷிங் மிஷின் செவுத்துக்கிட்ட வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த இடுக்கில் இருந்து தான் ஏதோ சத்தம் வர மாதிரி தெரியுதேன்னு அவள் பார்த்துக்கிட்டே எழுந்திருக்கும் போது அந்த வாஷிங் மிஷினோட அந்த கேப் மூடியிருந்துருக்குமா, அது டக்குன்னு க்ளோஸ் ஆனோடனே அவள் பயந்து போயிருந்திருப்பா. வேகமாக பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில் வரும்போது அப்போ அவங்க வீட்டில் ஃபோனுங்கிறது ரிங் ஆகும். ஃபோன் ரிங் ஆகக்கூடாது. என்ன இதெல்லாம் புதுசாக நடக்குதுன்னு அந்த ஃபோனையும் போய் அவள் அட்டன் பண்ணுறா. ஆனால் ஆப்போசிட்டில் இருந்து யாருமே பேசல. அதுக்கப்புறம் நேராக அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியுமே ஏதோ ஒரு மர்மமான சத்தங்கிறதே கேட்குது. இந்த தடவை அந்த ரூமில் ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஒன்று இருக்குமா, அதுலேருந்து சத்தம் வர மாதிரி இருக்க அப்பா அவங்க அம்மா வராங்க. லாண்ட்ரியில் போட்டிருந்ததில் துணிங்கிறத மிஸ் ஆகியிருக்கே, துணி எங்கே போச்சு, வா கீழே வா, அப்பா கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நடந்தது தான் அப்படியே நடக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஈவினிங் டிவியெல்லாம் பார்த்துட்டு அவளும் தூங்குறதுக்காக போயிருந்திருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூங்காமையே இருக்கேன். ஆனால் அப்போது காரிடாரில் யாரோ நடந்து வர மாதிரியும் அவளோட ரூம் முன்னாடி நிற்கிற மாதிரியும் அந்த நிழல்லாம் தெரிஞ்சிருந்திருக்குமா. யார் அதுன்னு இவ்வளோ ரூம் விட்டு வெளியில் வந்தால் அங்கே மேல் ஃப்ளோரில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அதோட கதவுங்கிறது நீக்கி இருந்திருக்கு. ஒருவேளை அங்கே யாராவது இருப்பாங்களோன்னு இவளும் போயிட்டு அப்படியே கதவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும்போது டக்குன்னு க்ளோஸ் ஆயிருமா. ஆத்தி உள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு எவ்வளோ பயந்து போயிட்டு டக்குன்னு ரூமில் வந்து படுத்துக்குவலாம். அப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. எப்போ போல தான் கண் விழிக்கிறான். ஆனால் இந்த தடவை பயங்கர சோகமாலாம் இல்லை. ரேதர் நேற்று சத்தம் கேட்டுச்சுல்ல அந்த துணி துவைக்கிற இடத்துல, ஆகையால் அந்த சத்தம் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக திருப்பியும் பேஸ்மெண்ட் வந்துருப்பாளா. அங்கே இருக்கிற அந்த வாஷிங் மிஷினை நகர்த்தி பார்க்குறா. அங்கே ஒரு டோர் ஒன்று இருக்கு. அதை அவன் நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இல்லை முடியல, அது லாக் பண்ணியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எப்போ போல திருப்பி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வாசிக்கலான்னு போயிருந்திருக்கேன். மறுபடியும் ஸ்டோர் ரூம்ல இருந்து சத்தங்கிறது கேட்டிருந்திருக்குமா. ஆஹா நேற்று நைட்டு இருந்த மாதிரியே இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவளும் போய் பார்க்குறா. ஆனால் நேற்று நைட்டு மாதிரி கதவெல்லாம் லாக் ஆகல. ரேதர் இவளும் நீக்கி லைட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய வீடியோ கேசட்ஸ்லாம் இருக்கிறத பார்க்குறாளாம். அதில் ஒரு பர்டிகுலர் கேசட்டை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இவங்க இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு நாள் அன்னைக்கு அவங்க சில விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. கதைங்கிறது 1985 வருஷத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல இந்த வீட்டை வாங்கிட்டு அப்படி நாங்கள் குடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாங்களா. அதை ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதை பார்த்தவ ஒருவேளை இங்கே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, அது ஸ்டோர் ரூம் தானே, அந்த இடத்துல தான் எல்லா விதமான பழைய பொருட்களும் இருக்கும், அங்கே ஒரு ஓஜோ போர்டு ஒன்று இருக்கிறத கவனிக்க செய்யறான். ஆகையால் அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேபி இங்கே ஏதாவது ஆன்மாக்கள் கீது இருந்ததுன்னா இதை பயன்படுத்தி நம்மளால அதுகிட்ட பேச முடியும்ல, இங்கே யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்டிருந்திருப்பாளா. அவளும் அப்படி கேட்டுட்டு ஒரு மாதிரி அமைதியே ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடமே அப்படியே அதிர்ற மாதிரி லைட் எல்லாமே ஃபிளிக்கர் ஆகிற மாதிரி இருக்க, அப்போ அந்த ஓஜோ போர்டில் அந்த காயினுமே நேராக எஸ் அப்படிங்கிறதுல போய் நின்று இருந்திருக்கும். இந்த இடத்துல ஆமா ஒரு பேய் இருக்கிறங்கிற மாதிரி. அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே அப்படியே தெரிச்சு வேகமாக கீழே ஓடி வந்துடுவா. கரெக்டாக வரும்போதே லாண்ட்ரியில் போட்டிருந்த துணிங்கிறது காணாமல் போயிருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் அவளை கூப்பிட்டு வச்சு இப்போ பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் எதுவும் பேசிக்கல. அவங்க சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுருந்துருக்காங்க. ப்ளஸ் எப்பவும் இல்லாமல் அப்பா வேற இப்போ டேபிள்லேயே உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக புகை ஊதிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்கும்போது, உங்கள் அப்பா எப்போவுமே சிகரெட் பிடிப்பாரு, ஏன் உனக்கு அது தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கூலாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த நாளுமே போயிருந்திருக்கும். நைட் டைமில் எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சீரியல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க அம்மா புக்கு படிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்ன அம்மாவோட ரொட்டீனில் ஒரு மாற்றம் இருக்கேன்னு நேராக அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு கராஜில் போய் பார்த்தா அவர் அந்த காரை ரெடி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரா. செம்ம காண்டில் இருக்கிறாரு போல. நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறத பார்த்தோன்னே
என்ன வேலை ஒழுங்கா போ அப்படின்னு முதல்ல கத்திந்துருவாரு. சரி சரி போ கண்ணு போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மெதுவாக பாசமாக பேசி அனுப்பிவிட சரின்னு ஹீரோயினும் என்ன இன்னைக்கு ஒரு நாளே வித்தியாசமாக இருக்குதுன்னு அவளோட ரூமில் வந்து படுத்துருந்துருப்பா. அப்போ நேற்று நைட்டு மாதிரியே மறுபடியும் அவளோட ரூமுக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. அவளும் லைட்டெல்லாம் அடிச்சு பார்க்குறா. ஆனால் டோரோட ஹேண்டில் அப்படியே அன்லாக் ஆகி டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கேன். பயந்து போய் டக்குன்னு அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு அப்படியே பெட்டில் படுத்து வந்துருப்பா. ஏதோ ஒரு உருவம் அவகிட்ட வருது. லீசா அப்படின்னு அவளோட பேரை சொல்லி அப்படியே அந்த பெட்ஷீட்டில் கையை வச்சு அமுக்கிற மாதிரி இருக்க. டக்குன்னு இவ எழுந்திருக்கிறா. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஏன் கதவு கூட நீக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. ஆனால் இன்னைக்கு காலையில் ஹீரோயின் எழுந்திருக்கும் போது அந்த வாக்கி டாக்கியில் ஹீரோயினோட தம்பி வேற சில விஷயங்கள் பேசுற மாதிரியும் அடிஷ்னலா தன்னோட அப்பா அம்மா சண்டை போடுற சத்தமும் கேட்டிருந்திருக்க. என்னவா இருக்குன்னு கீழே இறங்கி வந்து பாக்குறா. அவங்க அப்பா அப்படியே பயங்கரமா அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு நீ தான் அதை எடுத்தியா சொல்லுடி ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் எவ்வளவு கோவமா இருக்கிறாருன்னு கூட தெரியாம நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க பார்க்கும்போது அவங்க அப்பா செம காண்டில் இருப்பாரு. நான் அந்த காரை ரெடி பண்றதுக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். நேற்று நைட்டுல இருந்தே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி காலையில வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா காரோட இன்ஜின்ல இருக்கிற ஸ்பார்க் பிளக்கை காணும். உங்க அம்மா எடுத்துருப்பா அப்படின்னு நான் நினைச்சானா அவ எடுக்கலன்னு சொல்றானா. அப்ப என்ன நீ எடுத்தையா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ஹீரோயின்ட்ட கோவமா வர. இல்லங்கய்யா எனக்கும் அதுக்கு சம்மதம் இல்லைன்னு ஹீரோயின் சரண்டர் ஆகும்போது அப்ப யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. யாரு வந்திருக்காங்கன்னு ஹீரோயினோட அம்மா இருக்கிறாங்கல்ல நேரம் அவங்க தான் போய் கதவை நீக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஏதோ இந்த டெலிஃபோன் கனெக்ஷன்லாம் செக் பண்ற மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு போல. ஸோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் யாரா இருக்கும் டோரை வேற முழுசா நீக்கலையேன்னு அவளையே அப்படியே போய் எட்டி பார்க்கும்போது கரெக்டா டோரை நீக்கிட்டு அந்த ஆளும் வரான். அவன் உள்ள வரும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். பிளஸ் அந்த ஆளையே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தினுசா தான் இருக்கிறான். முதல் வேலையா சரி நான் மேலே போய் அங்க இருக்கிற போன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நேரம் ஸ்டெப் சரி போயிருப்பானா. ஹீரோயினோட அம்மாவுமே சரி பாப்பா நீ போய் முதல்ல துணி எல்லாத்தையும் துவைக்க போடுன்னு சொல்லும் போது இருங்க நான் ரூம்ல ஒரு விஷயத்த மறந்து வச்சிட்டோன்ட்டேன்னு இந்த ஆளையை பார்க்க ஒரு மாதிரி தினுசா இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு எட்டி பார்க்கறதுக்காக வந்துருப்பா. ஆனா நேரா அந்த ஆள் நம்ம ஹீரோயினோட ரூம்ல போய் உட்காந்து அவன் பாட்டுக்கு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஹீரோயின் எட்டி பார்க்கறத கவனிச்சவனுமே அப்புறம் என்ன பாப்பா எவ்வளவு நேரமா நீ இப்படி எழுந்திருச்சிருந்திருக்கேன்னு கேட்டதுக்கு புரியல எழுந்திருச்சேன் அப்படின்னா என்ன கணக்கில் கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு சரி எவ்வளவு நேரமா உனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே புரியுதுன்னு கேட்கும்போது ஓ இப்படி லூப்ல மாட்டிருக்கோங்கிற விஷயம் எப்ப இருந்து உனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்குறாரா. ஒரு வாரமா தெரியும் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாளா. ஒரு வாரம் இல்லை அதுக்கும் மேலே இருக்குன்னு சொல்ல சரின்னு அவரும் எழுந்திரிச்சு வந்துட்டு இங்கே பாரு உனக்கு சில சத்தங்கள்லாம் கேட்கும் ஆனால் அது எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது என்ன புரியுதா. ப்ளஸ் ஆர்வ கொளரில் அது என்னங்கிற மாதிரியும் நீ தேடி போயிடக்கூடாது. இல்லைனா உனக்கும் சரி உன்னோட குடும்பத்துக்கும் சரி ஒரு பெரிய ஆபத்தே வரும். நீ கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு பிரச்சனைங்கிறது உன்னை தேடி வரக்கு நீயே காரணமா இருந்துராத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அவரோட கூலிங் கிளாஸை வியர் பண்ண அதோட ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு எலும்புக்கூடு மாதிரி தெரிஞ்சிருந்திருப்பாளாம். அதுக்கப்புறம் அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே டின்னர்லாம் சாப்பிட்டு டேபிள்ல உட்காந்துருக்கும் போது அவங்க அப்பா எப்போ போல ரொம்ப நார்மலாக தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களே என்ன ஸ்மோக் இது பண்ணலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டிருந்திருக்க. ஸ்மோக் பண்றதா ஏன் புள்ள நான் சிகரெட் அடிக்க மாட்டேன்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்குறாரு. ஹீரோயினோட அம்மாவும் ஏன் பாப்பா அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா. அப்புறம் காலையில் துணி எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு துணிங்கிறது மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்களா. ஆஹா திருப்பியும் அதே லூப்பில் சிக்கிறண்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு அவளோட சைக்கிள் ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் போக ஆரம்பிச்சிட்றா. அந்த இடத்துல பயங்கரமான அந்த புகை மூட்டங்கிறது இருக்கும் பயங்கரமான பனிமூட்டங்கிறது இருக்கும். ப்ளீஸ் யாராவது இங்கே இருக்கிறீங்களா எனக்கு இனிமேல் இங்கே இருக்க வேணாம் ப்ளீஸ் நான் இங்கேருந்து போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு அவன் நேராக வந்துக்கிட்டே இருக்க நேராக திருப்பி அவ வீட்டுக்கிட்ட தான் வரா. அங்கதான் அவங்க அப்பாவும் இருக்கிறாரு. இல்ல எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னு மறுபடியுமே சைக்கிள் எடுத்துட்டு ஒரு யூட்டர்னை போட்டவ மறுபடியும் யாராவது இருக்கிறீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் நேரா அவளோட வீட்டுக்கு தான் வரா. அவள் தான் இதுக்கு மேல முயற்சி பண்ணி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தவளும் நேரா வீட்டுக்கு வந்தவ மறுபடியும் ஸ்டோர் ரூம் போயிட்டு அங்க அந்த ஓஜோ போர்டு இருக்கும்ல அதை வச்சு இங்க என்ன ஆன்மா இருக்குதோ அதுகிட்டயே திருப்பியே கான்டாக்ட் பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்றா. முதல்ல நானே உயிரோட இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு எனக்கு அது
அதுவே பெரிய சந்தேகமா தான் இருக்குது. நான் இங்கேயே இறந்து போயிட்டு என்னோட ஃபேமிலி கூட இவ்வளோ நாளா அப்படியே ஒரே லைஃப் திருப்பி திருப்பி ரொட்டீனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாமே எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் இதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஏதோ ஒரு வயசான ஒரு ஆள் வந்தான். நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ இது என்னன்னு தெரியல. ஈவன் உன்ன கூட கான்டாக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது சத்தம் கேட்டதுன்னா அத கண்டுக்க கூடாதுன்னா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு. என்ன நடக்குதுங்கிறத எனக்கு சொல்லு. இப்போதைக்கு நீ நீ இங்க இருக்கிறியா? நீ யாரு? உன்னோட பேர்லாம் என்ன? அப்படின்னு அவ அந்த ஓஜோ போர்டுல அந்த பீஸ் மேல கை வச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பா. அது எங்கேயாவது மூவ் ஆகுதா? அவளோட பேரை கீது சொல்லுதான்னு. ஆனா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லையா? சரி எதுவும் வேலைக்காகல போலயேன்னு அதுக்கப்புறம் தூங்குறதுக்காக நேரா அவளோட ரூமுக்கு வரும்போது பெட்ல யாரோ படுத்திருந்திருக்காங்க. ஆஹா யாரா அதுன்னு இவ்வளவு போய் அப்படியே பெட்ஷீட்டை விலக்கி பாக்குறா. அது வேற ஏதோ ஒரு பொண்ணா இருக்கும். ஒருவேளை இந்த ஆன்மா கிட்ட தான் நம்ம பேச முயற்சி பண்ணமோன்னு யோசிச்சுக்கிட்டே அது கிட்ட போகும்போது டக்குன்னு அது கண் விழிச்சு அப்படியே நம்ம ஹீரோனோட கையை பிடிக்க பயத்துல இவ்வளவு அலற ஆரம்பிச்சிருவா. திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னமோ விஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். தரைக்கு அடியிலன்னு இந்த பொண்ணு சொல்ற மாதிரி இருக்க டக்குன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து காணாம போக நம்ம ஹீரோயினும் அப்படியே மயங்கி தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கண் விழிச்சு எழுந்திருச்சு அடுத்த செகண்டே தரைக்கு அடியிலன்னு சொல்லியிருந்தால அப்போ ஏதாவது இருக்குமோன்னு ஃப்ளோர்ல இருக்கிற அந்த கார்பெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கக்குள்ள அங்க ஃப்ளோர்ல அந்த உட்டெல்லாம் இருக்கும்ல அதுல சிலதெல்லாம் அவரால் ஈஸியாவே எடுக்க முடியுது. ஃப்ளோருக்கு இடையில ஒரு சீக்ரெட்டான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு டைரி மாதிரி இருக்குதா. அதை எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்ட்டு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் ஒட்டி வச்சிருந்திருக்காங்க. சரின்னு அடுத்த பேஜை திருப்புனா இன்னொரு பையன் காணாம போயிருந்திருக்கான். அடுத்த பேஜை திருப்புன்னு சொல்லி தொடர்ந்து ஏகப்பட்ட நம்ம ஹீரோனோட வயசுல இருக்கக்கூடிய நிறைய பேர் காணாம போயிருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த எல்லா நியூஸ் பேப்பரை கட்டிங்கும் அவ பார்க்க செய்ய அப்ப அதே டைரியில ஒரு கீ இருக்கிறத அவ கவனிக்கிறாளா. சரின்னு அந்த கீயை பயன்படுத்தி பேஸ்மெண்ட்ல அந்த வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி ஒரு டோர் இருந்துச்சுல அதை ஓபன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணா எஸ் ஓபன் ஆக செய்து. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன வழிங்கிற மாதிரி தெரியும். சரின்னு அவ்வளோ உள்ள போயிருந்திருக்க அப்ப அந்த இடத்துல சில பழைய பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. மெயினா ஏதோ பழைய வாட்ச் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் போது அந்த வழியா அந்த வழியோட எண்டுக்கு போகும்போது அங்க ஒரு லாக் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஓபன் பண்ணலாமான்னு இருக்கும்போது டக்குன்னு அந்த லாக்குக்கு பின்னாடியில இருந்து ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரியும் சடனா அப்படியே அவ தீயால எரியற மாதிரியும் இருக்க பயந்து போய் நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு இருந்திருக்க இவளும் போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து இருந்திருப்பாலாம். அப்போ டெலிஃபோனுங்கிறது ரிங் ஆகும். அவங்க அப்பா தான் போய் எடுக்கிறாரு. எடுத்தா ஹே புள்ள உனக்கு தான் ஃபோன் வந்திருக்குன்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இருந்திருக்க எனக்கான்னு சொல்லிட்டு அவளும் போய் ஃபோன் எடுத்து காதுல வச்சா அது அந்த வயசான ஒருத்தர் வந்திருந்தார்ல அந்த டெலிஃபோன் செக் பண்றதுக்காக அவரோட குரல் தான் கேட்குது. நான் தான் உன்னை கை காலில் வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லியிருந்தேன்ல, தேவையில்லாம அந்த சத்தங்களை எதையும் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படி இருக்கும்போது ஏன் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அந்த பேஸ்மெண்ட்ல யாரோ ஒருத்தரை நீங்க அடைச்சு வச்சிருந்தீங்களா, அது என்னது, ப்ளீஸ் அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிளஸ் என்னோட ரூம்லயுமே ஒரு டைரி மாதிரி ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி ஒன்று இருந்தது, அதெல்லாம் என்னதுன்னு கேட்டா இங்க பாரு பொண்ணு, இந்த வீடுங்கிறது என்னோடது, இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமானது, இங்க இருக்கிற நிறைய கதவுகள் இனிமேல் திறக்கப்படக்கூடாதுங்கிறங்காட்டியே நான் அதை எல்லாத்தையுமே பூட்டி வச்சிருந்திருக்கேன். அதனால தேவையில்லாம அதை டிஸ்டர்ப் பண்ற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிடுவாரு. அந்த கால் பேசி முடிச்ச கையோட நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு யூட்டர்னை போடும்போது அந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பானா. ஆனா அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரன் இருக்கிறான்ல, அவன் எட்கர் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அடிக்கடி அந்த குடி பையன் எட்கர் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான்ல, ஆத்தி அது இதுதானா அப்படின்னு தெரிய வரும்போது அவங்ககிட்ட பேசாதன்னு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த சின்ன பையனை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னோட தம்பி இன்னைக்கு நேத்து அந்த எட்கர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறான், வளர வளர சரியாயிரும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. என்ன பேசுறீங்க, கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த எட்கரை காணும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன புள்ள கன்ஃபியூஸ் ஆயிட்டியா, நான் என்ன காட்டணும்னு விருப்பப்படுறனோ அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, அது உனக்குமே பொருந்தோன்னு அந்த டெலிஃபோனில் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல, அதே வாய்ஸில் தான் அந்த பையன் பேசியிருந்திருப்பான். அப்போ சடனாக அந்த இடமே பயங்கர வெளிச்சமாகிற மாதிரியும் அங்கே டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போகிற மாதிரி அப்படியே பாடி மாதிரி கிடக்குறாங்க. என்னாச்சு நம்ம ஹீரோயின் போய் அவளோட தம்பிக்காரனை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஆல்ரெடி 3 பேர் இறந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் சடனாக அந்த இடத்துல நேரங்கிறது பயங்கர வேகமாக கடக்க ஆரம்பிக்க அவங்களோட உடலுங்கிறது அப்படியே ஒரு மாதிரி அழுகி
போய் இத்து அவங்களோட எலும்பெல்லாம் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருது. ஹீரோயின் அப்படியே அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுறா. ப்ளீஸ் என்னை தனியா விட்டுறாத, என்னோட ஃபேமிலி எனக்கு திருப்பி கொடு, இனிமேல் நான் எதையும் தேடி போக மாட்டேன் அப்படின்னு அவ பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கும்போது, என்னாச்சு புள்ள, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறேன்னு அவளோட ஃபேமிலி அங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பயந்து போய் வேகமா அவளோட ரூமுக்கு போயிடுறாளாம். அப்ப மறுபடியுமே அங்க இருக்கிற வென்டிலேட்டர்ல அவளோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தெரிய, இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க, நீங்க யாருமே எனக்கு தேவையில்லைன்னு அவ பயங்கரமா கத்துறாளாம். ஆனால் அப்போ பாத்ரூமில் திடீர்னு ஏதோ பைப் ஓப்பன் பண்ணி தண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி சத்தங்கிறத கேட்டிருந்திருக்க. சரின்னு இவ்வளோ ரெஸ்ட் ரூம் போயிருந்திருக்கா. போய் அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணும்போது டக்குன்னு பின்னாடி அந்த பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி வெறும் கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருந்திருக்கும். அப்போ உண்மையாலுமே நீ இருக்க தான் செய்கிறியான்னு அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டே காற்றுல அந்த பொண்ணோட முட்டிய கோதலான்னு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு பொண்ணு அவள் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்துருப்பாள்ல, அந்த பொண்ணோட உருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அவளோட ரூம் எல்லாம் பார்க்குறா, எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி பயங்கர மாடர்னா இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று இருக்கும். ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல 1985 வருஷம் ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 4 பேர் ஒன்னா ஒரே வீட்டில் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுங்கிறது இருக்கும். அது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான். அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம கீழே இறங்கி வரும்போது கராஜ்ல இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அப்பா ஒருத்தர் இருப்பார். அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து, அப்புறம் ஒலிவியா என்ன எழுந்திருச்சிட்டியா, சரி சரி நீ போய் வேற ஏதோ ஒரு வேலை இருந்தா பாரு, அப்பா கராஜில் பிஸியா இருக்கிறேன், போ சொன்னா கேட்க மாட்டே அப்படின்னு கத்தக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோயின் சுயநினைவுக்கு வரா. பார்த்தா அவ அந்த ஒலிவியாவோட உடம்புல இருக்கும்போது எப்படி கராஜுக்கு போயிருந்திருப்பாளோ அதே மாதிரி இப்பயும் அவ கராஜில் தான் இருக்கிறா. அவ ரூம்ல இருந்து இறங்கி நேரா கராஜ் வர வரைக்கும் அவளோட பேரண்ட்ஸ் பார்த்து இருந்திருப்பாங்க போல. என்ன பாப்பா திடீர்னு தூக்கத்துலாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சுட்டு ஆறுதலா சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க போனோடனே ஹீரோயின் எழுந்திருச்சு அங்க இருக்கிற வென்டிலேட்டர்ல சத்தம் கேட்டுட்டே இருந்ததுல, அதனால ஒலிவியா அது நீதானா, நீதான் என்கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணனியான்னு இவ திருப்பியும் பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனா அப்ப அவளோட ரூம்ல அவனோட தம்பிக்காரன் வச்சுட்டு போன அந்த வாக்கி டாக்கிங்கிறது இருக்கும். அதுல லீசா நானும் எட்கரும் ஒரு சீக்ரெட்டான கேவ் கண்டுபிடிச்சிருந்திருக்கோம், இங்க நாங்க ட்ரெஷர் ஹண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருந்திருக்க. இதுக்கு முன்னாடியுமே ஒவ்வொரு நாளும் அந்த குட்டி பையன் இதே மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பான். பட் ஹீரோயின் இப்போதான் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்டான இடத்த கண்டுபிடிச்சா. ஸோ அதனால மேபி பையங்கிது அங்கே போயிட்டானோ, ஐயோ அதுக்குள்ளேலாம் போகக்கூடாதுன்னு வேகமாக இவளும் பேஸ்மெண்ட் வந்திருப்பா. அங்கே இருக்கிற அந்த டோருங்கிறது ஓப்பனாக தான் இருக்கும். ஆகையால் உள்ளே போனாலுமே தன்னோட தம்பியை தேடிக்கிட்டு அவனோட பேரை கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அங்கே எண்டில் வந்து ஒரு இரும்பு டோர் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதையுமே நீக்கிட்டு அவள் உள்ளே போயிடுறா. அப்படி உள்ளே போகும்போது அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடலாம் கிடக்கிறத கவனிக்கிறா. என்னடா அது, இந்த இடத்துல போட்டு யாரையாவது டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களான்னு அவள் யோசிக்கும் போது டக்குன்னு அந்த இரும்பு கேட்ட வெளியில இருந்து யாரோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சாவுராக்கி யாரா நீனு இவளும் கத்துறா. பட் அஃப்கோர்ஸ் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்புறம் வேற என்ன பண்றது, அப்படியே அதே இடத்துல உட்காந்துருக்கா. கத்தி கத்தி பார்த்தாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து ஏதோ வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலா யாரோ சுத்தியில வச்சு எதையோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அவளோட அப்பா தான் காரை ரெடி பண்றதுக்காக அடிக்கடி சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை இந்த பாத்வேங்கிறது நேரா கராஜ் கூட கனெக்ட் ஆகுமோன்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்லை அப்படியே ஏற ஆரம்பிச்சிருந்திருப்பா. அந்த குறுகிய பாதையில சைட்ல கையெல்லாம் வச்சுட்டு ஏறி வரும்போது நல்ல வேலை அந்த கிரிட்டும் க்ளோஸ் ஆகல. அப்படியே கையை வச்சு நீக்கினோன்னையுமே நீக்கிருச்சு. அப்படி கஷ்டப்பட்டு அவ ஏறி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு சுத்திலால கதவு நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. பிளஸ் அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இது ஒலிவியா கிடையாது. அந்த ஸ்கிராப் புக்ல நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்னு அவ படிச்சால, அதுல முதல்ல காணாம போனதுங்கிறது இந்த பொண்ணு தான். உன்னோட பேரு பிரான்சிஸ் தானே, அந்த கடத்தல்காரனால முதல்ல நீ தானே கடத்தப்பட்ட அப்படின்லாம் கேட்கும்போது, எஸ் இந்த பொண்ணு ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு வந்திருக்கா போல. அப்பதான் யாரோ ஒருத்தங்க அவளை வழியில கடத்தி இருந்திருக்காங்க. இந்த ஒரு கார்ல தான் தூக்கி போட்டு என்னை கொண்டு வந்திருந்தான். நான் காரோட பேக் சீட்ல இருக்கும்போது எனக்கு ஏதோ மூச்சு திணறி சாகிற மாதிரிலாம் இருந்தது. ஆனா லக்கீலி இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கிறேன். எப்படியாவது முதல்ல இந்த கராஜை ஓபன் பண்ணிட்டு இங்க இருந்து போகணுங்கிற மாதிரி அவ சுத்தில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தா. ஹீரோயின் ஒரு மாதிரி வருத்தத்தோட, இல்ல புள்ள நீ இறந்துட்ட, அவன் ஆல்ரெடி உன்னை கொன்னு எரிச்சிட்டான், நீ
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்றா. பிளஸ் நம்ம ஹீரோயின் அங்க பேஸ்மெண்ட்டுக்கு அடியில இருக்கும்போது அந்த எலும்பு கூடுங்களுக்கு மத்தியில ஒரு ரிங் ஒன்று கண்டுபிடிச்சிருந்திருப்பா. அதை தொட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரான்சிஸ்ங்கிற பொண்ணுகிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இந்த ரிங்கு தான் உன்னையும் என்னையும் கனெக்ட் பண்ணியிருந்திருக்கு. எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீ இறந்து போயிட்ட. இந்த இடத்துல இந்த கொலகாரன் உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேரை கடத்தி எல்லாரையுமே இதே இடத்துல தான் போட்டு எரிச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, நான் உயிரோட இருக்கிறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த பொண்ணு கராஜோட டோரை ஓபன் பண்ணிடுறா. ஓபன் பண்ணிட்டு சரி நீயும் வா வா நம்ம 2 பேரும் இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி வெளியில போகிறதுக்காகலாம் முயற்சி பண்ணியிருந்திருக்காள். ஸோ டெஃபினட்டா இது யூஸ் கிடையாது, வெளியில போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் என்ன புள்ள சொல்றேன்னு அந்த பிரான்சிஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப டக்குன்னு ஏதோ பேய் மாதிரி வந்துட்டு அந்த பிரான்சிஸ்ங்கிற பொண்ணு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடும். என்ன நடக்குதுன்னு புரியாம நம்ம ஹீரோயினும் கத்தும் போது அப்ப டக்குன்னு அவளோட அம்மா வந்துட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னை ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மா வந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து ரேக் ஒன்று இருக்குமா. ஸோ அங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் தேட ஆரம்பிக்கும் போது அவளுக்கு ஒரு பாட்டில் கிடைக்கிது. அது அனஸ்தீசியாவாக இருக்கும், மயக்க மருந்து அந்த மாதிரி இருக்குமா. அதை பார்த்தோன்னே ஒரு வேளை பேஸ்மெண்ட்டில் தான் இது எல்லாமே நடக்குது, கராஜ் கூட கனெக்ட் ஆகுது, காரில் தான் கடத்திருந்திருக்காங்க, ஒருவேளை இது அப்பா இது பார்க்குற வேலையாக இருக்குமான்னு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா மேலே சந்தேகப்படுறா. அதுக்கப்புறம் நேராக அவளோட ரூமுக்கு போனவளும் அவகிட்ட அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல அதை எடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறா. சும்மா அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சடனா அந்த ஒலிவியாங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாள், அவளோட உடம்புக்குள்ள திருப்பியும் வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த தடவை ஒரு விஷயங்கிறது கன்ஃபார்ம், அந்த பிரான்சிஸ்ங்கிற பொண்ணு 1950களில் இறந்திருக்கா, நம்ம ஹீரோயின் 1985ல் இறந்துருக்கா. இப்போ இந்த ஒலிவியாங்கிற பொண்ணு 2000 காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா. இந்த 3 காலகட்டத்திலையும் எந்தெந்த ஃபேமிலி வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இதே நிலைமை தான் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆகையால் ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஸ்கெட்சை எடுத்து ஒலிவியாவோட கையிலேயே அவளோட கையிலேயே வந்து இந்த வீட்டில் இருக்காத வெளியில போயிருன்னு எழுதி வச்சிருந்திருப்பா. அப்போ அங்க ரூம்ல ஒரு டேப் இருக்கிறத கவனிக்கிறாளா. நம்ம ஹீரோயின் 1985வது காலகட்டத்தில் இருந்தவ, அவளுக்கு அந்த டெக்னாலஜியை பற்றிலாம் ஐடியா கிடையாது. இருந்தாலும் ஏதோ பிளே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கேன்னு சும்மா அப்படியே தொட்டு பார்க்கும்போது அது ஆன் ஆயிரும். அதுல ஒலிவியா தான் ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பா. இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க என் பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல. அப்புறம் நீ திருப்பியும் என்னோட உடம்புக்குள்ள வந்தேன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவை நீ பாப்ப நான் நம்புறேங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவை முடிச்சிருந்திருப்பா. இதை பார்த்து முடிக்கும் போது அந்த ஒலிவியாவோட பேரண்ட்ஸ் சண்டை போடுற மாதிரி சத்தங்கிறது கேட்டிருந்திருக்கும். கீழே இறங்கி போய் பார்த்தா எப்படி நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மா கிட்டையும் நம்ம ஹீரோயின் கிட்டையும் சண்டை போட்டாரோ அந்த ஸ்பார்க் பிளக் காணான்னு, அதே மாதிரியான ஒரு சண்டையை தான் இங்க ஒலிவியாவோட அப்பாவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிளஸ் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும் ஒலிவியாவோட அப்பாங்கிறது அந்த டெலிஃபோனை ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு நபர் வந்தார்ல, அவரை மாதிரியே தெரியுது. அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா தன்னோட தம்பி வந்து எட்கருங்கிற ஒரு நபர் கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த எட்கர் தான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்திருக்கான். இந்த வீட்டை ஓன் பண்ணதே அவன் தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வராங்களோ அந்த வீட்டில் வர ஆண்களை அந்த எட்கர் டேக் ஓவர் பண்ணி அந்த ஃபேமிலியே கம்ப்ளீட்டாக அழிச்சிடுறான். ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருந்து நீங்கள் போகணும், உங்களோட ஹஸ்பண்ட் அது உங்கள் ஹஸ்பண்டே கிடையாது, இவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டில் இருந்து போனால் தான் உங்களாலேயே காப்பாற்றிக்க முடியுங்கிற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லுவா. பட் அஃப்கோர்ஸ் அவங்க அதை எதையுமே கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லை, அட்லீஸ்ட் நாமளாவது இந்த ஒலிவியாவை இங்கிருந்து காப்பாற்றுவோன்னு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அங்கே பனி சூழ்ந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அங்கே ரோட்டில் கூட ஒரு நபர் நடந்து போகிற மாதிரி தெரியும் போது உதவி பண்ணுங்க போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ பேசுறதுக்காக கிட்ட போனா அவரால் அந்த வீட்டோட எல்லையை தாண்டி போக முடியல. அப்படியே ஏதோ தடுக்கிற மாதிரி கீழே விழுந்துருப்பாளா. அந்த எட்கரும் கிட்ட வந்துட்டு பேய்களால அதுங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில போக முடியாது, ஏன் இது உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி நக்கல் பண்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் திருப்பியும் தூக்கத்திலிருந்து கண் விழிக்க பக்கத்திலே அவங்க அம்மாவும் உட்காந்து இருந்திருப்பாங்க. மயங்கி போயிட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சா ரொம்ப நேரமா நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் நம்ம ஹீரோயின் பயங்கர பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, நீ இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அது எல்லாமே எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சது, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுல்ல, அப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாருல அப்படின்னு அவங்க அம்மாவும் ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் இவ்வளவு நாளா நீ சொல்லிக்கிட்டு இருந்ததை ஏத்துக்காம இருந்ததுக்கும் என்ன மன்னிச்சிடு அப்படின்லாம் அவளை கட்டி பிடிச்சி ஆறுதல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்னு ஹீரோயின் அப்புறம் கராஜ்ல அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாளா. அவங்க அப்பா எப்போ போல அந்த காரை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஸ்பார்க் பிளக காணும் அப்படின்னு சண்டை போட்டு இருந்திருப்பாருல,
அதை யாருமே எடுக்கல இருந்தாலும் காணாம போயிருந்துருக்குதுன்னா அப்போ டெஃபினட்டா நீங்க தான் அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அதை நீங்க தான் பண்ணுனீங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா உங்களை தான் அவன் பண்ண வச்சிருந்திருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க, அது உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன இவ சொல்றான்னா அவங்க அப்பாவும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கும் ஒருவேளை நம்ம தான் ஒழிச்சு வச்சிருந்திருப்போமோன்னு அங்க இருக்கிற ரேக்ல செக் பண்ணும்போது ஒரு பெயிண்ட் டப்பாக்குள்ள அதெல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காரா. அதை எடுத்து காட்டினோடனேயுமே இல்ல இதை எடுத்து முதல்ல இன்ஜின்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றா. அதையெல்லாம் மாட்டின கையோட வாங்க வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவரும் என்ன பொண்ணு இப்படி பேசுறா அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கேள்வி எல்லாம் கேட்குறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னைய அம்மாவை தம்பின்னு சொல்லி இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த எட்கர் ஒவ்வொரு ஃபேமிலியோட அந்த அப்பாக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள பயன்படுத்தி தான் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் சாகடிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கிறது அவருக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் உங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே சடனா கார் கண்ணாடி எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அந்த இடமே பயங்கரமா அதிர்ற மாதிரி இருக்க வேகமா காரை விட்டு இறங்கி வராங்க. ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல சேர அந்த வீடே பயங்கரமா அதிர ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் தான் வாங்க நம்ம எல்லாருமே முதல்ல வீட்டை விட்டு வெளியில போய் ஆகணும்னு கதவு நீக்கின உடனேயுமே திருப்பியும் அதே மாதிரி பனிமூட்டமா தான் இருக்கும். இருப்பினும் வெளியில சூரியன் தெரியுது அப்பா அப்படின்னு அந்த சின்ன பையன் ஓடி போக அவங்க அம்மாவும் பின்னாடியே போயிருவாங்க. பிளஸ் அவங்க அப்பாவும் போகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத பார்த்துட்டு நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா இல்ல என்ன மன்னிச்சிடுங்க நீங்க வெளியில போகிறது தான் சரியா இருக்கும்னு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிடுவா. ஸோ இப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் மட்டும்தான் தனியா இருக்கிறா. அவளோட ஃபேமிலி யாருமே இல்லை. ஆனா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த எட்கர் இருக்கிறான்ல அவன் சின்ன பையனா இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருக்கிற அவனோட அம்மாவையும் அப்பாவையும் அவன் மூச்சு திணறடிச்சு சாகடிச்சிருந்திருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருந்திருக்கும் போது அப்போ அந்த எட்கர் திருப்பியும் அந்த வயசான உருவத்தோட வந்துட்டு ஓகே லீசா எப்படியோ நீ முயற்சி பண்ணி உன்னோட ஃபேமிலியை நீ என்கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. சரி இதோட இங்கிருந்து நீ போயிரு. எனக்கு விளையாடுறதுக்கு நான் புதுசா வேற ஃபேமிலியை தேர்ந்தெடுத்திருக்கேன். திருப்பியும் அவங்களும் என்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நீ விருப்பப்பட்டு எங்கேயாவது உன்னை நீயே அழிச்சிக்காதங்கிற மாதிரி அந்த எட்கர் நம்ம ஹீரோயினுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஓகே அப்போ இவன் ஒலிவியாவை பத்தி தான் பேசுறான்னா அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு எப்படியாவது ஒலிவியாவோட உடம்புக்குள்ள போய் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை பார்த்து கத்திக்கிட்டே இருக்க அப்படியே சடனா கண் விழிக்கிறா. எஸ் அந்த ஒலிவியாவோட பாடிக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. பிளஸ் ஒலிவியாவோட அப்பா இருக்கிறாருல அவருமே இப்போ அந்த எட்கரோட ஆன்மாவால பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. தன்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் கொலை பண்றதுக்காக ஒரு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்க இங்க ஒலிவியாவோட பாடிக்குள்ள ஹீரோயின் வந்திருக்கால அவ நேரா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாடி எல்லாத்தையுமே அந்த எட்கர் ஒரு இடத்துல எரிப்பான்ல அந்த பெண்களோட உடல் எல்லாத்தையுமே நேரா அங்க வந்துட்டு அந்த எட்கர் எந்தெந்த பெண்களை எல்லாம் கொலை பண்றானோ அந்த பெண்களோட பொருட்கள் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல அவன் வச்சிருந்திருப்பான். ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சிருந்திருப்பான். அதுல இருக்கக்கூடிய ஒரு ரிங் மூலமா தான் அந்த பிரான்சிஸ்ங்கிற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோயினால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினை கொண்டு அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முத்துமாலை மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் அந்த ஒலிவியாங்கிறவ நம்ம ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணனா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த பொருட்கள்லாம் இருக்குதுல்ல இறந்து போனவங்களோட பொருட்கள் அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ப்ளீஸ் எல்லாரும் ஒன்னா வாங்க நாம எல்லாரும் இறந்து போயிருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த ஒலிவியாவும் அவளோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு நம்மளோட நிலைமை அவங்க குடும்பத்துக்கு ஏற்படக்கூடாதுன்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆகணுங்கிற மாதிரி அவ கேட்குறா. பட் எந்த யூஸும் இல்லை. அந்த ஒலிவியாவோட அப்பாவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எட்கர் அங்க வந்திருப்பான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினையும் தூக்கி காருக்குள்ள கட்டி வச்சிருந்திருப்பானா. காருக்குள்ள ஒலிவியா அதாவது ஒலிவியாவோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒலிவியாவோட அம்மா அப்புறம் ஒலிவியாவோட தங்கச்சின்னு சொல்லி 3 பேரே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒலிவியாவோட அப்பாவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த எட்கர் இருக்கிறான்ல அவன் காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்றான். என்னன்னா இந்த எட்கர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே இதே மாதிரி கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு அந்த குடும்ப தலைவனோட உடலை இந்த எட்கரை டேக் ஓவர் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையும் காருக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு காரில் இருக்கிற ஏசியில் கார்பன் மோனாக்சைடை வச்சு அது மூலமாக தான் இருக்கிற எல்லாரையுமே சாகடிப்பான். அதே மாதிரி தான் இப்போவும் அவன் முயற்சி பண்ணுறான். ப்ளஸ் நம்ம ஒலிவியாவோட பாடிக்குள்ள ஹீரோயின் தான் இருக்கிறாங்கிறதும் அவனுக்கு தெரியுது. அதனாலே ஹீரோயினை பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். என்ன நீ இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுறியா? நீ உன் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தோம். நான் எப்படி உன் ஃபேமிலியை காலி பண்ணணும் அதே மாதிரி இந்த ஒலிவியாவும் முயற்சி பண்ணா. பட்
உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்க போகுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பின்னாடியில இருந்து அவனோட தலை மேலேயே அடிக்கிறா. கட்டெல்லாம் அவுழ்த்துக்கிட்டா போல. அப்புறம் காரோட கீயையும் எடுத்துக்கிட்டு வேகமா வெளியில ஓடி வரும்போது அவ இப்போ ஒரு பேயா தானே ஒலிவியாவோட உடம்புக்குள்ள இருக்கிறா. ஸோ அதனால இந்த வீட்டை விட்டு கம்ப்ளீட்டா வெளியிலாம் போக முடியாது. அவ அப்படியே நின்னுறா. பின்னாடியே வந்து நின்ன அந்த எட்கரும், என்ன புள்ள இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றியா? அது எதுவுமே நடக்காது. இப்போ என்ன அந்த கார் கீ எடுத்துட்டு போயிட்டா என்னால் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? எங்கிட்ட தான் ஸ்பேரா செகண்ட் கீ ஒன்று இருக்கே அப்படின்னு அவன் எடுத்து காட்டும் போது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது போல. இந்த ஒலிவியாவோட குடும்பத்தையுமே நம்ம இழக்க போறோம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போது அப்போ அவங்க கொட்டிக்கிட்டு இருக்கிற மலையில ஒரு உருவங்கிறது தெரியுது. நல்லா உத்து கவனிச்சா அது பிரான்சிஸா இருக்கும். அந்த பிரான்சிஸோட சேர்ந்து இது வரைக்கும் அந்த எட்கர் யார் யாரையெல்லாம் கொலை பண்ணானோ அந்த எல்லா ஆன்மாக்களும் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சீன்ல கூப்பிட்டு இருந்திருப்பால. அதனால அங்க எல்லாரும் ஒன்னா வந்து அவங்களோட பவர்ஸை பயன்படுத்தி எட்கரை அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே வச்சு அப்படியே கம்ப்ளீட்டா எரிச்சு விட்டுறாங்க. அந்த எட்கரே ஒரு ஆன்மா தான், அவனையே இருக்கிற மற்ற ஆன்மாலாம் ஒன்னா சேர்ந்து அழிச்சிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஒலிவியாவோட அப்பாவுமே சுயநினைவுக்கு வந்திருந்திருப்பார். இருந்தாலும் அவரு தன்னோட ஃபேமிலியை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஒலிவியா கிட்ட, அதாவது ஒலிவியாவோட பாடியில் இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட, அப்புறம் அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. எப்படியோ ஒலிவியாவோட குடும்பத்தை காப்பாத்திட்டோன்னு ஹீரோயினும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று எப்படியோ உன்னோட குடும்பத்தை நான் காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு சொல்றதோட கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காலையில தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறா. எப்போ போல நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரனுமே வாக்கி டாக்கில சீக்கிரம் எழுந்திருச்சு கீழே வா, நான் ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருந்திருக்கேன், பிளஸ் உனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது என்னது பர்த்டேவா அப்படின்னா அடுத்த நாளுங்கிறது ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு யோசனையோட அவ கீழே இறங்கி வந்தா. அவளுக்காக சைக்கிள்லாம் ப்ரெசென்ட் பண்றதுக்கு அவங்க அப்பா வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அடுத்த நாளுக்கு கடந்து வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி பாஸ்ட்ல இறந்தாச்சு. ஆகையால் ஒரு குழப்பத்தோடையே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற கதவை போய் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய வெளிச்சங்கிறது இருக்கும். ப்ளஸ் அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. ப்ராபப்ளி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை ஏற்கனவே அந்த எட்கர் காலி பண்ணிட்டேன், அதனால அவங்க ஆஃப்டர் வேர்ல்டு வந்திருக்காங்க, சொர்க்கத்துக்கு போயிருந்திருக்காங்க அப்படின்னும் காட்டலாம். இல்லைன்னா அந்த எட்கரோட ஆன்மாவை இவங்க எல்லா காலகட்டத்திலையுமே அழிச்சிட்டாங்க. அதனால எல்லா காலகட்டத்திலையுமே அந்த எட்கர் யார் யாரையெல்லாம் கொலை பண்ணானோ அவங்க எல்லாரும் அடுத்தடுத்த நாளில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இந்த சீன் எடுத்துக்கலாம். ஓடவர் கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த எட்கருங்கிற ஆளு சின்ன வயசுலேயே தன்னோட ஃபேமிலியை கொலை பண்ற அளவுக்கு ஒரு பெரிய சைக்கோவா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நிறைய சின்ன பொண்ணுங்களையெல்லாம் கடத்தி அவனோட கார்ல வச்சு ஏசி மூலமா கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தி எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த எட்கரும் இறந்து தானே போயாகணும். ஆனா அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் இதே வீட்டுல ஆன்மாவா இருந்து இந்த வீட்டுக்கு எந்தெந்த குடும்பம்லாம் குடி வராங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் மூலமா எப்படி கார்ல இதுக்கு முன்னாடி அவன் கார்பன் மோனாக்சைடை வச்சு பெண்களை கடத்தி கொலை பண்ணானோ அதே மாதிரி இப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்கள அதே மாதிரி கார்ல வச்சு அந்த கார்பன் மோனாக்சைடு மூலமா கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி கொலை பண்ணப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியுமே. ஸோ அவங்களோட ஆன்மாக்கள் இறந்து போனதுக்கு அப்புறமும் பூமியை விட்டு போக முடியாத மாதிரி இருந்திருக்காங்க. இதே வீட்டில் இறந்து போன காரணத்தால நினைக்கிறேன். இப்படி இறந்து போனதுக்கு அப்புறமே இந்த வீட்டை விட்டு அவங்க போக முடியாம இருந்ததுக்கு அப்புறம் இதை சால்வ் பண்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஒரே நாளுங்கிறது திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுங்கிற மேட்டர் புரிய வந்திருக்கும். ஆல்ரெடி இறந்து போன பெண்களோட பொருட்களை தொடுறது மூலமா அந்த பெண்களோட உடம்புக்குள்ள போறதோ இல்லை அந்த பெண்களை கான்டாக்ட் பண்றதோ நம்ம ஹீரோயினால பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அஃப்கோர்ஸ் நீங்க படத்திலேயே பார்த்துருப்பீங்க. எகைன் மறுபடியும் கேட்குறேன், படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.